இரவு கடந்து போகிறது. இந்த நொடி உலகம் தூங்குகிறது. ஆனால் நீங்கள் தூங்கவில்லை. நீங்கள் இந்த வீடியோவை திறந்தீர்கள். இது தற்செயலில்லை. சூரியன் உதிக்கும் முன் இந்த 2-3 மணி நேரத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு விசித்திரமான சக்தி வருகிறது. அந்த சக்தி நம்மை விழிக்க வைக்கிறது. தூக்கம் வரவில்லை என்று இரவில் எழுந்து உட்காருகிறோம். ஏதோ கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறது. ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு தாகம். அந்த தாகம் யாரிடமிருந்து வருகிறது தெரியுமா? சிவனிடமிருந்து. சிவன் இந்த இரவில் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தியை கேட்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அந்த செய்தியை இந்த வீடியோவின் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு சில விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை புரிந்தால் அந்த இரவு செய்தி உங்கள் உயிரை தொடும். மாறாமல் போகாது. கடைசி வரை இருங்கள். ஒரு நொடி கூட தவறவிட வேண்டாம். இரவு என்றால் என்ன? பகல் என்றால் வெளிச்சம், செயல், வேலை, ஓட்டம். இரவு என்றால் இருள், அமைதி, ஓய்வு. ஆனால் ஆன்மீகத்தில் இரவு என்பது வேறு ஒரு பொருள் தருகிறது. இரவு என்பது உள்ளே திரும்பும் நேரம். வெளி உலகம் அணைகிறது. உள் உலகம் விளக்கேற்றும் நேரம். நம் முன்னோர்கள் ஏன் இரவில் தியானம் செய்தார்கள்? ஏன் சித்தர்கள் நடுரவில் ஆன்மீக பயிற்சி செய்தார்கள்? ஏன் இரவு பூஜை சிறப்பானது என்று சொல்கிறார்கள்? ஏனென்றால் இரவில் வெளிச்சத்தங்கள் குறைகின்றன. மனம் மிகவும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் சிவனின் குரல் கேட்கிறது. இந்த நேரத்தில் செய்யும் பிரார்த்தனை ஆழமாக போகிறது. இந்த நேரத்தில் உணரும் அமைதி வேறு மாதிரி இருக்கிறது. நீங்கள் இப்போது சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள். ஒரு கதை சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் ஒரு நெசவு தொழிலாளி இருந்தார். பெயர் ராஜகோபால். வயது 62. வாழ்க்கையில் நிறைய உழைத்தவர். பட்டு நெய்தார், வியர்வை சிந்தினார். ஆனால் கடைசி காலத்தில் நோய் வந்தது. காலை நடக்க முடியவில்லை. தொழில் நின்றது. வீட்டில் படுத்துக் கொண்டார். ஒரு நாள் இரவு தூக்கம் வரவில்லை. வலி அதிகமாக இருந்தது. கண்கள் திறந்தே இருந்தன. வீட்டின் கூரையை பார்த்தார். மனசுக்குள் ஒரு கேள்வி. சிவனே, இனி என் வாழ்க்கை எதற்கு? அந்த கேள்வி கேட்ட நொடி வேறொன்றும் நடக்கவில்லை. ஆனால் ஒரு அமைதி வந்தது. ஒரு வெப்பம் வந்தது. ஒரு நிறைவு வந்தது. கண்ணீர் வந்தது. ஏன் கண்ணீர் வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அது நல்ல கண்ணீர். அந்த இரவிலிருந்து ராஜகோபால் மாறினார். வலி இன்னும் இருந்தது. ஆனால் மனம் அமைதியானது. ஒவ்வொரு நாளும் படுக்கையிலேயே மனசில் சிவன் நாமம் சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் யாரோடாவது அன்போடு பேசினார். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மகிழ்ச்சி கண்டார். 1 வருடம் கழித்து அவர் சொன்னார், நோய் வருவதற்கு முன்பு வாழ்க்கை இருந்தது. ஆனால் ஆழமில்லை. நோய் வந்த பிறகு ஆழம் வந்தது. சிவன் கிட்டே வந்தது. இந்த நோய் வராமல் போயிருந்தால் சிவனை தெரிந்திருக்க மாட்டேன். இது ஒரு ஆழமான வாக்கியம். கஷ்டம் சிவனை கண்டுகொள்ள வழி செய்கிறது. வலி உள்ளே திறக்கிறது. இருள் வெளிச்சத்திற்கான வாயிலாகிறது. இரவும் அப்படித்தான். இரவின் இருளில் சிவனின் வெளிச்சம் தெரிகிறது. இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம் பேசுவோம். சூரியன் உதிக்கும் முன் நடக்கும் நேரத்திற்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். காலை 4 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரம் ஏன் சிறப்பானது? நமது ஆன்மீக நூல்கள் சொல்கின்றன, பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்தில் பிராணசக்தி மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று. இந்த நேரத்தில் சுவாசிக்கும் காற்று வேறு மாதிரி இருக்கிறது. இந்த நேரத்தில் செய்யும் தியானம் வேறு மாதிரி இருக்கிறது. இந்த நேரத்தில் மனம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. நவீன ஆய்வுகளும் சொல்கின்றன, அதிகாலையில் காற்றில் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கிறது என்று. மாசு குறைவாக இருக்கிறது. மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் செய்யும் எந்த கல்வியும், மந்திரமும், தியானமும் ஆழமாக பதியும். நம் முன்னோர்கள் இதை அறிந்திருந்தார்கள். அதனால் அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு போனார்கள். அதிகாலையில் ஓம் நமச்சிவாய சொன்னார்கள். அதிகாலையில் தண்ணீரில் நீராடினார்கள். இவை எல்லாம் ஆரோக்கியத்தின் விஞ்ஞானம், ஆன்மீகத்தின் விஞ்ஞானம். நீங்கள் இப்போது இரவில் இருக்கிறீர்கள். தூக்கம் வரவில்லை. ஒரு ஏக்கம் இருக்கிறது. இது சிவன் உங்களை விழிக்க வைக்கிறார் என்று சொல்கிறார். அதிகாலை வேரத்தை ஆன்மீகமாக உபயோகியுங்கள். இப்போது சிவனின் இரவு செய்தி என்ன என்று தெரிவதற்கு முன் சில ஆழமான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் யாருக்கு அதிகமாக கிட்டுவார் தெரியுமா? தேடுபவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு, காத்திருப்பவர்களுக்கு. நீங்கள் இந்த இரவில் தேடுகிறீர்கள். இந்த வீடியோவை திறந்தீர்கள். கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். சிவன் இப்போது உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். இந்த நெருக்கம் உணர முயற்சியுங்கள். கண்களை 1 நிமிடம் மூடுங்கள். உங்கள் உள்ளங்கையை உணருங்கள். ஒரு வெப்பம் இருக்கிறதா? அந்த வெப்பமே சிவன். உங்கள் இதய துடிப்பை உணருங்கள். அந்த ஒவ்வொரு துடிப்பும் சிவன் தரும் உயிர். உங்கள் சுவாசத்தை உணருங்கள். உள்ளே வரும் மூச்சு சிவன் தரும் ஆற்றல். வெளியே போகும் மூச்சு சிவனுக்கு நன்றி. இப்போது கண்களை திறங்கள். சிவன் இருக்கிறார். இந்த நொடியில் இருக்கிறார். உங்களோடு இருக்கிறார். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். இரவில் மனம் அதிகமாக ஓடும். அன்று நடந்தது, நாளை என்ன ஆகும், கவலை, கோபம், வலி, இவையெல்லாம் இரவில் அதிகமாக வரும். ஏன்? ஏனென்றால்
பகலில் வேலையில் மூழ்கி மறந்திருந்த மனம் இரவில் வெளிவருகிறது. அடக்கி வைத்தவை மேலே வருகின்றன. இது நல்லது. ஆனால் இவற்றில் சிக்கித் தவிக்க வேண்டாம். ஒரு நுட்பம் சொல்கிறேன். இரவில் கவலை வரும்போது அந்த கவலையை சிவனிடம் கொடுங்கள். சிவனே, இந்த கவலையை நீ வை, என்னிடம் வேண்டாம் என்று சொல்லுங்கள். இது பலவீனமில்லை, இது அறிவு. ஏனென்றால் கவலை நம்மால் தீர்க்க முடியாதது, சிவனால் தீர்க்க முடியும். ஒரு கடிதம் எழுதுவது போல, கவலையை எழுதி கடவுளிடம் கொடுப்பது போல. எழுதிவிட்டோம், கொடுத்து விட்டோம், இனி நம் வேலையில்லை என்ற உணர்வு. இந்த உணர்வோடு தூங்குங்கள், அமைதியாக தூங்குவீர்கள். இப்போது இன்னொரு கதை. பொள்ளாச்சியிலே ஒரு அம்மா இருந்தார்கள். பெயர் கமலம். வயது 70. மகள் வெளிநாட்டில் இருந்தாள். ஒவ்வொரு இரவும் அம்மா படுக்கையில் படுப்பார்கள். ஆனால் தூக்கம் வராது. மகளை நினைப்பார்கள். தனிமை வலிக்கும். கண்கள் திறந்தே இருக்கும். ஒரு நாள் ஒரு ஆன்மீக ஆசிரியர் சொன்னார், இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் அது சிவன் உங்களை அழைக்கிறார் என்று சொன்னார். தூங்காமல் கவலைப்படாதீர்கள். தூங்காமல் சிவனோடு பேசுங்கள். இந்த தனிமை நேரம் சிவனோடு நேரடியாக இருக்கும் நேரம், யாரும் தொந்தரவில்லாத நேரம். கமலம் அம்மா இதை கேட்டு ஒரு நிமிடம் யோசித்தார்கள். அன்று இரவு தூக்கம் வரவில்லை, ஆனால் கவலைப்படவில்லை. படுக்கையிலேயே மனசில் சிவனோடு பேசினார்கள். மகளை பற்றி சொன்னார்கள், தன் வலியை சொன்னார்கள், நன்றியை சொன்னார்கள். பின்னர் எப்போதோ தூக்கம் வந்தது. அடுத்த நாள் காலையில் ஒரு விசித்திரமான ஆற்றல், ஒரு தெளிவு. இரவு தூக்கமில்லாமல் இருந்தும் புத்துணர்வாக இருந்தது. இரவின் தனிமை வரம். அதை கவலையாக செலவழிக்காதீர்கள். சிவனோடு பேசும் நேரமாக செலவழியுங்கள். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான தத்துவம். அர்த்தராத்திரி என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நடு இரவு. நடு இரவில் சிவன் தன் பக்தர்களுக்கு விசேஷமாக தரிசனம் கொடுக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஏன் நடு இரவு சிறப்பு? ஏனென்றால் நடு இரவில் மனம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. பகல் வேலைகளின் சத்தம் அடங்கி இருக்கிறது. நன்னிரவில் எழுந்து சிவனை நினைத்தால் அந்த நினைவு மிகவும் ஆழமாக போகும். சிவராத்திரி ஏன் இரவு முழுவதும் கொண்டாடுகிறோம்? ஏனென்றால் இரவின் ஒவ்வொரு ஜாமும் ஒரு விசேஷ சக்தி. முதல் ஜாம், இரண்டாம் ஜாம், மூன்றாம் ஜாம், நான்காம் ஜாம். ஒவ்வொரு ஜாமிலும் சிவன் ஒரு விசேஷ வடிவில் வருகிறார் என்று சொல்கிறார்கள். இந்த இரவு நீங்கள் விழித்திருக்கிறீர்கள். இது உங்கள் சிவராத்திரி. இந்த இரவை வீணாக்காதீர்கள். ஒரு விஷயம் செய்யுங்கள். இப்போது ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் வையுங்கள். கைபேசியை வையுங்கள், கவலையை வையுங்கள், நாளைய திட்டங்களை வையுங்கள். ஒரு நிமிடம் மட்டும். மூச்சை உள்ளே இழுக்கவும், நிறுத்தவும், மெதுவாக வெளியே விடவும். 3 முறை. ஒரு நிமிடம் மௌனம். அந்த மௌனத்தில் சிவன் இருக்கிறார். அந்த மௌனமே சிவம். தமிழ் சித்தர்கள் சொல்கிறார்கள், மௌனமே சிவம் என்று. வார்த்தைகள் மனிதனுடையது, மௌனம் சிவனுடையது. வார்த்தைகளில் இறங்கும் போது சிவன் விலகுகிறார். மௌனத்தில் நிற்கும் போது சிவன் வருகிறார். இப்போது சிறிய நடிக்க முயற்சியுங்கள். இந்த இரவில் உங்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கிறதா? மனம் கஷ்டப்படுகிறதா? ஒரு வலி இருக்கிறதா? அதை இப்போது மனசில் கொண்டு வாருங்கள். அந்த வலியை உணருங்கள். ஒரு நொடி உணருங்கள். இப்போது சொல்லுங்கள், சிவனே, இந்த வலி உனக்கே, நான் உன்னிடம் கொடுக்கிறேன். சொன்னீர்களா? அந்த ஒரு நொடியில் ஒரு தனம் குறைந்தது உணர்கிறீர்களா? கொஞ்சம் குறைந்தாலும் அது சிவ கிருபை. அந்த குறைவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். தொடர்ந்தால் அதிகமாகும். இப்போது சிவனின் திருவைந்தெழுத்தை பற்றி ஒரு ஆழமான விஷயம் சொல்கிறேன். நமச்சிவாய. இந்த 5 எழுத்தை இரவில் சொல்வது பகலில் சொல்வதை விட வேறுபட்டது. ஏனென்றால் இரவில் மனம் அமைதியாக இருக்கும்போது இந்த ஒலி ஆழமாக போகும். உடம்பில் ஒரு அதிர்வு வரும், உள்ளே ஒரு வெப்பம் வரும். இரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்களை மூடி ஓம் நமச்சிவாயே என்று மெதுவாக மனசில் சொல்லுங்கள். வேகமாக சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு எழுத்தும் உணர்ந்து சொல்லுங்கள். நம, ம, சி, வ, ய. இந்த 5ம் 5 பஞ்சபூதங்கள். 5ம் சொல்லும்போது பிரபஞ்சம் முழுவதையும் வணங்குகிறீர்கள். இந்த நிலையில் தூக்கம் வந்தால் அது சிவன் தரும் தூக்கம். அந்த தூக்கத்தில் கனவுகளில் சிவன் வரலாம். வரவேற்கட்டும். இப்போது இரவின் மிகவும் நுண்ணியமான ரகசியத்தை சொல்கிறேன். பாரதி சொன்னார், யாம் இருக்க பயமேன் என்று. இதை யாம் என்று சொன்னார். யாம் என்றால் இரவு. இரவு வரும்போது பயப்படாதே என்று சொன்னார். ஏன்? ஏனென்றால் இரவிலும் ஒளி இருக்கிறது, சிவன் இருக்கிறார். பாரதி ஒரு கவிஞர் மட்டுமில்லை, ஒரு ஆன்மீக உண்மையை சொன்னார். இரவில் யாம் இருக்க என்று சொன்னார்.
யாம் என்றால் இரவு மட்டுமில்லை, யாம் என்றால் நாம், நான் இருக்கிறேன் என்றும் பொருள் கொள்ளலாம். சிவன் இருக்கிறார், பயமேன். இந்த வீடியோவை பார்க்கும் அந்த இரவு தூக்கம் வரவில்லை. ஆனால் ஒரு நொடி மனசில் ஒரு விஷயம் தெளிவானது. நான் இந்த நோயாளிகளை கவனிக்கும்போது சிவன் வேலை செய்கிறார். என் கைகளில் சிவன் வேலை செய்கிறார். ஒவ்வொரு நோயாளியும் சிவனே. இந்த விசாரம் வந்தவுடன் வனிதாவின் வாழ்க்கை மாறியது. வேலை மாறவில்லை, ஆனால் பார்வை மாறியது. ஒவ்வொரு நோயாளியையும் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தார். அன்போடு பார்க்க ஆரம்பித்தார். அது பிறருக்கும் தெரிந்தது. நோயாளிகள் வனிதா கவனிக்கும்போது சீக்கிரம் குணமடைந்தார்கள் என்று சொன்னார்கள். இது விஞ்ஞானமா? இது அன்பா? இது சிவசக்தியா? மூன்றும் ஒன்றே. அன்போடு செய்யும் எந்த வேலையும் சிவசக்தியை வெளிப்படுத்தும். அந்த சக்தி சுற்றியுள்ளோரை குணப்படுத்தும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்றாலும் அந்த வேலையில் சிவனை பாருங்கள். அன்போடு செய்யுங்கள். வாழ்க்கை வேறு மாதிரியாகும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான பிரபஞ்ச விஷயம். இந்த இரவில் நாம் பேசும்போது இந்த இரவு வேறு எங்காவது பகலாகிக் கொண்டிருக்கிறது. பூமியில் எங்காவது சூரியன் உதிக்கிறான், எங்காவது சூரியன் மறைகிறான், எங்காவது இரவு, எங்காவது பகல். இவையெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. சிவன் இவை எல்லாவற்றிலும் ஒரே நேரத்தில் இருக்கிறார். இரவிலும் பகலிலும், எழும்பும் சூரியனிலும் மறையும் சூரியனிலும். இந்த எங்கும் நிறைந்த சிவனை உணர்வது கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டமான உணர்வை நோக்கி நடப்பது ஆன்மீகம். ஒரு சின்ன அடி வையுங்கள், அடுத்த அடி தானே வரும். இப்போது இரவுடன் தொடர்புடைய ஒரு சிவக்கதை சொல்கிறேன். இது புராணக் கதை, ஆனால் உண்மை ஆழமான பொருள் உள்ளது. ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். ஆலகாலம் என்ற விஷம் வந்தது. எல்லாரும் பயந்தார்கள். யாரும் எடுக்கவில்லை. அப்போது சிவன் வந்தார். அந்த விஷத்தை எடுத்து குடித்தார். இந்த கதை சொல்வது என்ன? உலகில் விஷம் வரும், கஷ்டம் வரும், அதிர்ச்சி வரும். சிவன் அதை தன்னுள் எடுத்துக் கொள்கிறார். நம்மை காக்கிறார். நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்கிறது. நம் கஷ்டங்கள் நம்மை அழிக்கவில்லை. ஏனென்றால் சிவன் அதை ஒரு அளவு தன்னுள் எடுத்துக் கொள்கிறார். சிவ கருணை நம்மை காக்கிறது. இந்த நம்பிக்கை வந்தால் கஷ்டத்திலும் அமைதி வரும். இப்போது இன்னொரு ஆழமான விஷயம். சிவன் ஏன் சவத்தில் ஆடுகிறார்? சவம் என்பது அகங்காரத்தின் சின்னம். அகங்காரம் இறந்தால் சிவன் வருவார். அகங்காரம் இறக்கும்போது சிவன் ஆடுவார். ஆனந்தமாக ஆடுவார். நம் அகங்காரம் குறையும் போது, நான், என்னுடையது என்ற உணர்வு குறையும் போது சிவன் நம்மில் ஆடுவார். அதாவது சிவன் நம்மில் வெளிப்படுவார். இது மிகவும் ஆழமான தத்துவம். இரவில் படுக்கும்போது நான் என்ற உணர்வை கொஞ்சம் விடுவிடுங்கள். எல்லாமே சிவனுடையது, என்னுடையது எதுவுமில்லை என்று உணருங்கள். அந்த உணர்வோடு தூங்குங்கள். காலையில் எழும்போது ஒரு வேறுவிதமான இலகுவான உணர்வு வரும். அகங்காரம் கனமானது, சிவம் இலகுவானது. அகங்காரம் குறைந்தால் இலகுவாவோம். இப்போது ஒரு சின்ன பயிற்சி சொல்கிறேன். இரவு படுக்கும்போது செய்யுங்கள். முதல், படுக்கையில் படுத்தவுடன் கண்களை மூடுங்கள். இரண்டாவது, 3 ஆழமான மூச்சை எடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் உடம்பு இலகுவாகிறது என்று உணருங்கள். மூன்றாவது, இன்று நடந்த நல்ல ஒரு விஷயத்தை நினையுங்கள். சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நான்காவது, இன்று யாரோடாவது கஷ்டமானதை நினையுங்கள். மன்னிப்பு சொல்லுங்கள். மனசில் மட்டும் போதும். ஐந்தாவது, ஓம் நமச்சிவாய என்று 10 முறை மனசில் சொல்லுங்கள். மெதுவாக, உணர்வோடு. ஆறாவது, தூங்க ஆயத்தமாகுங்கள். சிவன் காக்கிறார் என்று நம்புங்கள். இந்த 6 படிகளும் 5 நிமிடம் மட்டும். ஒரு நாள் தொடங்குங்கள். ஒரு வாரம் தொடருங்கள். வாழ்க்கை மாறும். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். சிவராத்திரி என்பது ஒரு விழா மட்டுமல்ல. சிவராத்திரி என்பது ஒரு நிலை. சிவனோடு கழிக்கும் இரவு. ஒவ்வொரு இரவும் சிவராத்திரியாக கழிக்கலாம். ஆண்டில் ஒரு நாள் சிவராத்திரி விழா கொண்டாடுகிறோம். அது சிறப்பானது. ஆனால் ஒவ்வொரு இரவும் சிவராத்திரியாக நினைத்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு இரவும் ஒரு விழா. ஒவ்வொரு இரவும் ஒரு சிவ சந்திப்பு. ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய தொடக்கம். இந்த பார்வை வந்தால் இரவு வேறு மாதிரி தெரியும். கவலையில் தொடங்கும் இரவு சிவ விழாவாக மாறும். இப்போது கடைசியாக ஒரு அழகான விஷயம். இரவு கடந்து போகும், சூரியன் உதிப்பான். ஆனால் இந்த இரவில் நாம் கழித்த தருணம் போகாது. இந்த இரவில் சிவனை நினைத்தோம். இந்த இரவில் கவலைகளை கொடுத்தோம். இந்த இரவில் நன்றி சொன்னோம். இந்த இரவில் மன்னித்தோம். இந்த இரவில் சிவன் செய்தி கேட்டோம். இந்த தருணங்கள் பிரபஞ்சத்தில் பதிவாகின. நட்சத்திர ஒளி போல இவை போகாது. நாளை சூரியன் உதிக்கும் போது ஒரு புதிய மனிதராக எழுங்கள். இந்த இரவு கழித்த உங்களுக்கும் நாளை எழும் உங்களுக்கும் ஒரு மாற்றம் இருக்கட்டும். அந்த மாற்றம் சிவ கிருபையால் வரட்டும். நல்ல தூக்கம் வரட்டும். நல்ல கனவு வரட்டும். நல்ல காலை வரட்டும். சிவன் உங்களை காக்கிறார். இரவிலும் பகலிலும், தூக்கத்திலும் விழிப்பிலும். இப்போது ஒரு நிறுத்தம். இந்த வீடியோவை இந்த இரவில் பார்க்கிறீர்கள். அந்த இரவின் அமைதியில் ஒரு விஷயம் சொல்கிறேன்.
100 பேரில் 90 பேர் பகலில் ஆன்மீக வீடியோ பார்க்கிறார்கள். வேலை முடித்து சாப்பிட்டு சோர்வில் பார்க்கிறார்கள். ஆனால் இரவில் விழித்து பார்ப்பவர்கள் மிகவும் குறைவு. நீங்கள் அந்த குறைவான பேரில் ஒருவர். இந்த இரவில் இருக்கும் உங்கள் மனம் சாதாரண நேரத்தை விட அதிகமாக ஏற்றுக்கொள்ளும். இன்றைய இரவு செய்தி உங்கள் உள்ளில் ஆழமாக பதியும். அதனால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இரவு நேர சிவ போதனைகள் தொடர்ந்து வர உதவுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சிவனின் செய்தி அனைவரையும் சென்றடைய வேண்டும். தொடர்வோம். இரவு வானத்தை பார்த்திருக்கிறீர்களா? கோடி கோடி நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன். ஒவ்வொரு சூரியனுக்கும் பல கோள்கள். கோள்களில் உயிர் இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது தெரியுமா? நம் மூளையால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவு பெரியது. இந்த மகா பிரபஞ்சத்தை படைத்தவர் சிவன். இந்த கோடி கோடி நட்சத்திரங்களை வைத்தவர் சிவன். இந்த அனைத்தையும் நடத்துபவர் சிவன். ஆனால் இந்த மகா சக்தி உங்கள் உள்ளே இருக்கிறது. இந்த கோடி கோடி நட்சத்திரங்களை படைத்த சக்தி உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால் உங்களை நீங்கள் சிறியவர் என்று நினைக்க மாட்டீர்கள். நான் ஒரு சாதாரண மனிதன் என்று நினைக்க மாட்டீர்கள். நான் சக்தியற்றவன் என்று நினைக்க மாட்டீர்கள். நீங்கள் சிவனின் ஒரு வெளிப்பாடு. நீங்கள் அந்த மகா சக்தியின் ஒரு துளி. ஒரு துளியிலும் கடல் இருக்கிறது. கடல் என்ன? கடல் நீர்தான். துளியும் நீர்தான். வடிவம் வேறு, ஆனால் தன்மை ஒன்று. நீங்களும் சிவனும் ஒன்று. வடிவம் வேறு, ஆனால் ஆத்துமா ஒன்று. இந்த ஒரு உண்மை இந்த இரவில் உங்கள் மனசில் வர வேண்டும். வந்தால் இந்த இரவு வீணல்ல. இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் பேசுகின்றன. அவை என்ன சொல்கின்றன? நாம் கோடி கோடி வருடங்களாக எரிகிறோம். நாம் கோடி கோடி வருடங்களாக வெளிச்சம் தருகிறோம். நாம் யாரையும் கேட்காமல் எரிகிறோம். நாம் யாரையும் எதிர்பார்க்காமல் ஒளி தருகிறோம். இதுவே சிவதர்மம். எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது. நட்சத்திரங்களிடமிருந்து இதை கற்றுக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் நன்மைகள், காட்டும் அன்பு, சொல்லும் நல்ல வார்த்தை, இவை யாருக்காவது நட்சத்திர வெளிச்சம் போல இருக்கலாம். நீங்கள் அறியாமலேயே யாரோ ஒருவர் உங்கள் புன்னகையால் மாறியிருக்கலாம். யாரோ ஒருவர் உங்கள் ஒரு வார்த்தையால் தேறியிருக்கலாம். நீங்கள் நட்சத்திரம். அறியாமலேயே ஒளி தருகிறீர்கள். இப்போது ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதை கேட்கும்போது கண்ணீர் வரலாம். வரட்டும். கண்ணீர் சிவனுக்கு அர்ச்சனை. நெல்லையப்பர் கோவிலுக்கு அருகில் ஒரு கிழவர் இருந்தார். பெயர் வேலுசாமி. வயது 80. அவரின் வாழ்க்கை கதை என்னவெனில், இளம் வயதில் பணம் நிறைய இருந்தது. வியாபாரம் நன்றாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் எல்லாம் போனது. மோசடி நடந்தது. சொத்து போனது. மானியம் போனது. தனிமையாக வாழ்ந்தார். ஆனால் ஒவ்வொரு இரவும் கோவில் திண்ணையில் உட்கார்ந்து வானத்தை பார்ப்பார். கோவிலிலிருந்து வரும் மணி சத்தம் கேட்பார். நடுவில் நட்சத்திரங்களை பார்ப்பார். ஒரு நாள் ஒரு இளைஞன் கேட்டான், தாத்தா, நீங்க ஏன் இரவும் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க? கிழவர் சொன்னார், நான் சிவனோடு பேசுகிறேன். இளைஞன் கேட்டான், அவர் பேசுகிறாரா? கிழவர் சொன்னார், எப்போதும். இந்த நட்சத்திரங்கள் அவர் பேசும் வார்த்தைகள். இந்த காற்று அவர் சுவாசம். இந்த இரவு ஒலி அவர் மந்திரம். இளைஞன் ஒரு நொடி சும்மா இருந்தான். பிறகு அவனும் திண்ணையில் உட்கார்ந்தான். வானத்தை பார்த்தான். 2 பேரும் ஒரு நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு இளைஞன் சொன்னான், தாத்தா, இது என் வாழ்க்கையில் மிகவும் அமைதியான நொடி. அவ்வளவுதான். சிவன் பேசுவார். இரவில் பேசுவார். நாம் கவனித்தால் கேட்போம். இந்த கதையை கேட்ட நீங்கள் இந்த இரவில் ஒரு நொடி வானத்தை பாருங்கள். நட்சத்திரங்களை பாருங்கள். அவை பேசுகின்றன. சிவன் பேசுகிறார். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம். சிவனின் சம்ஹார வடிவம் யாரென்று தெரியுமா? சோமசுந்தரன். சோம என்றால் சந்திரன். சிவன் சந்திரனை தலையில் சூடியவர். சந்திரன் இரவின் ஒளி. சிவன் இரவிலும் ஒளி தருகிறார். சந்திரனை பாருங்கள். அவர் யாரிடமிருந்து ஒளி பெறுகிறார்? சூரியனிடமிருந்து. சந்திரனுக்கு சொந்த ஒளி இல்லை. ஆனால் சூரிய ஒளியை திரும்பி அனுப்புகிறான். அதனால் இரவில் நாம் காண முடிகிறது. இது நமக்கு என்ன சொல்கிறது? நம்மிடம் சொந்த ஒளி இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் சிவனிடமிருந்து ஒளி பெற்று நாமும் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கலாம். நம் அன்பு, நம் புன்னகை, நம் ஆதரவு, இவை சிவ ஒளியின் பிரதிபலிப்பு. நாம் சந்திரன் போல. இந்த சிந்தனை எவ்வளவு அழகானது பாருங்கள். நாம் யாரோ ஒருவருக்கு அன்பு காட்டும் போது சிவ ஒளியை திரும்பி அனுப்புகிறோம். யாரோ ஒருவருக்கு உதவும் போது சிவ ஒளியை திரும்பி அனுப்புகிறோம். யாரோ ஒருவரை மன்னிக்கும் போது சிவ ஒளியை திரும்பி அனுப்புகிறோம். நாம் சந்திரன், சிவன் சூரியன். சூரியனை நோக்கினால் நாமும் சந்திரன் போல ஒளிர்வோம். இப்போது ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த இரவில் உங்களுக்கு யாரையாவது நினைவு வருகிறதா? ஒரு உறவினர், ஒரு நண்பர், ஒரு பழைய நேசம், ஒரு பிரிந்து போனவர். அவர்களை நினைக்கும் போது ஒரு சிறு ஏக்கம் வருகிறதா? அந்த ஏக்கம் அன்பு. அன்பு சிவன். சிவன் உங்களிடம் அன்பின் வழியாக பேசுகிறார்.
அந்த நபரை மனசில் நினைத்து நல்ல ஒளி அனுப்புங்கள். நேரில் சொல்ல முடியாவிட்டாலும் மனசில் சொல்லலாம். இருக்கட்டும், நலமாக இருக்கட்டும் என்று. இந்த சிவன் அழிக்கிறார் என்று சொல்கிறோம், அழிப்பவர் என்று பயப்படுகிறோம். ஆனால் சிவன் என்னை அழிக்கிறார் என்று நினைக்கும்போது அந்த அழிப்பு என்னவென்று தெரியுமா? பழையதை போக்குவது, தேவையற்றதை நீக்குவது, கனமாக சுமந்து போவதை தூக்கி வீசுவது. கோபம் அழிந்தால் நல்லது, பயம் அழிந்தால் நல்லது, பழைய வலி அழிந்தால் நல்லது, பழைய கோபம் அழிந்தால் நல்லது. சிவன் இவற்றை அழிக்கிறார். இது ஆசீர்வாதம், தண்டனை இல்லை. இரவில் படுக்கும்போது, சிவனே, என்னில் உள்ள தேவையற்றதை நீக்கு என்று கேளுங்கள். கோபம் நீங்கட்டும், பயம் நீங்கட்டும், வலி குறையட்டும், மன்னிக்கும் சக்தி வரட்டும். இந்த இரவில் இவை அழியட்டும். நாளை புதிதாக எழுவோம் என்று சொல்லுங்கள். இரவு தூக்கம் ஒரு சின்ன மரணம் என்று சொல்கிறார்கள். தூக்கத்தில் நாம் சிவனிடம் போகிறோம், காலையில் மீண்டும் பிறக்கிறோம். அதனால் காலையில் எழும்போது ஒரு புதிய பிறப்பு. இந்த உண்மை உணர்ந்தால் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம். கடந்ததை இழுக்க வேண்டாம், புதிதாக தொடங்கலாம். இப்போது ஒரு சின்ன நகைச்சுவை. ஏனென்றால் இரவில் கொஞ்சம் சிரிக்கலாம். ஒரு பக்தர் இரவில் படுக்கையில் படுத்தார். தூக்கம் வரவில்லை, மனம் ஓடியது. ஒரு கவலை, 2 கவலை, 10 கவலை. அப்போது நினைத்தார், சிவன் தூங்குவாரா? தூங்கவே மாட்டார். அவர் எப்போதும் விழிப்பாக இருக்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். அப்படியானால் நான் தூங்கினாலும் அவர் பார்க்கிறார், நான் தூங்காவிட்டாலும் அவர் பார்க்கிறார். இரண்டுமே சரிதான். இந்த எண்ணம் வந்தவுடன் பக்தருக்கு சிரிப்பு வந்தது, கவலை போனது, தூக்கம் வந்தது. சிவன் பார்க்கிறார், நாம் எங்கே இருந்தாலும் பார்க்கிறார். இந்த நம்பிக்கை மட்டும் போதும் அமைதியாக தூங்குவதற்கு. இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம், இரவில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்று தெரியுமா? மன்னிக்காமல் தூங்கக்கூடாது. இன்று யாரோடாவது கோபமானீர்களா? யாரோடாவது கஷ்டமாக பேசினீர்களா? யாரையாவது மனசில் குற்றம் சொன்னீர்களா? அதை இந்த இரவுக்கு உள்ளேயே தீர்த்துக் கொள்ளுங்கள். நேரில் போக முடியாவிட்டாலும் மனசில் மன்னியுங்கள். மனசில் சொல்லுங்கள், தவறு ஆனது, மன்னிக்கிறேன் என்று. இந்த ஒரு செயல் இரவை அமைதியாக்கும், காலையை புதிதாக்கும். சிவன் ஒவ்வொரு இரவும் நம்மை மன்னிக்கிறார். நாம் என்ன செய்தாலும் நாமும் அப்படி மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு சிவனின் குணம். மன்னிக்கும் போது நாம் கொஞ்சம் சிவனாக மாறுகிறோம். இப்போது ஒரு அழகான தத்துவம். இரவு என்பது சிவனின் தாண்டவத்தின் ஒரு பகுதி. பகல் உள்ளது, இரவும் உள்ளது. இரண்டும் சிவனின் நடனத்தின் ஒரு பகுதி. ஒளியும் இருளும் சிவனே. ஒளி வேண்டும், இருள் வேண்டாம் என்று சொல்கிறோம். ஆனால் இருள் இல்லாமல் ஒளியின் மதிப்பு தெரியாது. கஷ்டமில்லாமல் சுகத்தின் மதிப்பு தெரியாது. துக்கமில்லாமல் ஆனந்தத்தின் மதிப்பு தெரியாது. சிவன் இரண்டையும் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இரண்டும் தேவை. இரண்டும் வாழ்க்கையின் பாடங்கள். இரவில் இருக்கும்போது இந்த இரவும் சிவன் என்று நினையுங்கள், இந்த இருளும் சிவன் என்று நினையுங்கள், இந்த தனிமையும் சிவ சந்திப்பாகும் என்று நினையுங்கள். அப்போது இரவும் பயமில்லாமல் ஆகும், இருளும் ஆனந்தமாகும், தனிமையும் சிவ சந்திப்பாகும். இப்போது ஒரு கதை சொல்கிறேன். இது மிகவும் ஆழமான கதை. குடந்தையில் ஒரு தாயும் மகனும் இருந்தார்கள். தாயின் பெயர் சகுந்தலா. வயது 81. அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. கண் பார்வை போனது பல வருடங்களானது. ஆனால் அவர்கள் சொல்வார்கள், நான் கண்ணால் பார்க்கவில்லை, மனசால் பார்க்கிறேன் என்று. ஒவ்வொரு இரவும் சிவனை மனசில் கண்டார்கள். மனசிலேயே அபிஷேகம் செய்தார்கள். மனசிலேயே பூ சார்த்தினார்கள். மனசிலேயே ஆரத்தி காட்டினார்கள். இதை கேட்பவர்கள் சொல்வார்கள், அது உண்மையான பூஜை இல்லை என்று. ஆனால் அம்மையப்பன் பாட்டிக்கு தெரியும், மனசில் செய்வதே மிகவும் உண்மையான பூஜை என்று. ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், சிவன் என்னிடம் வந்தார். கண்ணால் பார்க்க முடியாத என்னிடம் மனசின் கண்ணால் தெரிந்தார். அதுதான் மிகவும் நெருக்கமான தரிசனம். கோயிலில் கண்ணால் பார்த்தது வேறு நிலை, இப்போது மனசில் தெரிவது வேறு நிலை. இப்போது தெரிவது ஆழமானது. இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. கண்ணால் பார்க்கும் தரிசனம் ஒரு நிலை, மனசால் பார்க்கும் தரிசனம் வேறு நிலை. இரண்டாவது நிலை ஆழமானது. இந்த இரவில் கண்களை மூடுங்கள், மனசில் சிவனை பாருங்கள். எப்படி தெரிகிறது? ஒரு ஒளியாக தெரியலாம், ஒரு வடிவமாக தெரியலாம், ஒரு அமைதியாக தெரியலாம். என்னவாக தெரிந்தாலும் அது சிவன். இந்த மனசின் தரிசனத்தை தினமும் இரவில் செய்யுங்கள், 5 நிமிடம் மட்டும். நாளடைவில் அந்த தரிசனம் தெளிவாகும். சிவன் ஆழமாக தெரிவார். இப்போது ஒரு மிகவும் ஆழமான பிரபஞ்ச உண்மையை பேசுவோம். இரவு வானத்தில் நீங்கள் பார்க்கும் நட்சத்திர ஒளி எவ்வளவு பழையது தெரியுமா? சில நட்சத்திரங்களின் ஒளி நம்மை சென்றடைய ஆயிரக்கணக்கான வருடங்களாகும். அதாவது நாம் பார்க்கும் ஒளி 1000 வருடம் முன்பு பயணம் தொடங்கியது. அந்த நட்சத்திரம் இப்போது இருக்கிறதா என்று கூட தெரியாது. ஆனால் அதன் ஒளி இன்னும் வருகிறது. இது என்ன சொல்கிறது? நன்மை செய்தவர்கள் போனாலும் அவர்களின் நன்மையின் ஒளி இன்னும் வருகிறது. நம் முன்னோர்கள் செய்த நன்மை, அவர்கள் வாழ்ந்த நல்வாழ்க்கை, அவர்கள் சொன்ன நல்வார்த்தை, இவை இன்னும் நம்மை தொடுகின்றன. நட்சத்திர ஒளி போன நாம் இன்று செய்யும் நன்மை, சொல்லும் நல்வார்த்தை, காட்டும் அன்பு, இவை நம்மை பார்க்காத எதிர்கால சந்ததியினரையும் தொடும். நட்சத்திர ஒளி போல. இதை நினைத்தால் வாழ்க்கை ஒரு பொறுப்பாக தெரியும். நான் செய்வது என்னையும் கடந்து போகிறது. சிவனுக்கும் இந்த உண்மை தெரியும்.
அதனால் நம் ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுகிறது. நல்லது செய்யுங்கள், அது நட்சத்திர ஒளியாக. சிவன் அழிக்கிறார் என்று சொல்கிறோம், அழிப்பவர் என்று பயப்படுகிறோம். ஆனால் சிவன் என்னை அழிக்கிறார் என்று நினைக்கும்போது அந்த அழிப்பு என்னவென்று தெரியுமா? பழையதை போக்குவது, தேவையற்றதை நீக்குவது, கனமாக சுமந்து போவதை தூக்கி வீசுவது. கோபம் அழிந்தால் நல்லது, பயம் அழிந்தால் நல்லது, பழைய வலி அழிந்தால் நல்லது, பழைய கோபம் அழிந்தால் நல்லது. சிவன் இவற்றை அழிக்கிறார். இது ஆசீர்வாதம், தண்டனை இல்லை. இரவில் படுக்கும்போது, சிவனே, என்னில் உள்ள தேவையற்றதை நீக்கு என்று கேளுங்கள். கோபம் நீங்கட்டும், பயம் நீங்கட்டும், வலி குறையட்டும், மன்னிக்கும் சக்தி வரட்டும். இந்த இரவில் இவை அழியட்டும், நாளை புதிதாக எழுவோம் என்று சொல்லுங்கள். இரவு தூக்கம் ஒரு சின்ன மரணம் என்று சொல்கிறார்கள். தூக்கத்தில் நாம் சிவனிடம் போகிறோம், காலையில் மீண்டும் பிறக்கிறோம். அதனால் காலையில் எழும்போது ஒரு புதிய பிறப்பு. இந்த உண்மை உணர்ந்தால் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய தொடக்கம். கடந்ததை இழுக்க வேண்டாம், புதிதாக தொடங்கலாம். இப்போது ஒரு சின்ன நகைச்சுவை, ஏனென்றால் இரவில் கொஞ்சம் சிரிக்கலாம். ஒரு பக்தர் இரவில் படுக்கையில் படுத்தார். தூக்கம் வரவில்லை, மனம் ஓடியது. ஒரு கவலை, 2 கவலை, 10 கவலை. அப்போது நினைத்தார், சிவன் தூங்குவாரா? தூங்கவே மாட்டார். அவர் எப்போதும் விழிப்பாக இருக்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். அப்படியானால் நான் தூங்கினாலும் அவர் பார்க்கிறார், நான் தூங்காவிட்டாலும் அவர் பார்க்கிறார். இரண்டுமே சரிதான். இந்த எண்ணம் வந்தவுடன் பக்தருக்கு சிரிப்பு வந்தது, கவலை போனது, தூக்கம் வந்தது. சிவன் பார்க்கிறார், நாம் எங்கே இருந்தாலும் பார்க்கிறார். இந்த நம்பிக்கை மட்டும் போதும் அமைதியாக தூங்குவதற்கு. இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம், இரவில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்று தெரியுமா? மன்னிக்காமல் தூங்கக்கூடாது. இன்று யாரோடாவது கோபமானீர்களா? யாரோடாவது கஷ்டமாக பேசினீர்களா? யாரையாவது மனசில் குற்றம் சொன்னீர்களா? அதை இந்த இரவுக்கு உள்ளேயே தீர்த்துக் கொள்ளுங்கள். நேரில் போக முடியாவிட்டாலும் மனசில் மன்னியுங்கள். மனசில் சொல்லுங்கள், தவறு ஆனது, மன்னிக்கிறேன் என்று. இந்த ஒரு செயல் இரவை அமைதியாக்கும், காலையை புதிதாக்கும். சிவன் ஒவ்வொரு இரவும் நம்மை மன்னிக்கிறார். நாம் என்ன செய்தாலும் நாமும் அப்படி மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு சிவனின் குணம். மன்னிக்கும் போது நாம் கொஞ்சம் சிவனாக மாறுகிறோம். இப்போது ஒரு அழகான தத்துவம். இரவு என்பது சிவனின் தாண்டவத்தின் ஒரு பகுதி. பகல் உள்ளது, இரவும் உள்ளது. இரண்டும் சிவனின் நடனத்தின் ஒரு பகுதி. ஒளியும் இருளும் சிவனே. ஒளி வேண்டும், இருள் வேண்டாம் என்று சொல்கிறோம். ஆனால் இருள் இல்லாமல் ஒளியின் மதிப்பு தெரியாது. கஷ்டமில்லாமல் சுகத்தின் மதிப்பு தெரியாது. துக்கமில்லாமல் ஆனந்தத்தின் மதிப்பு தெரியாது. சிவன் இரண்டையும் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இரண்டும் தேவை. இரண்டும் வாழ்க்கையின் பாடங்கள். இரவில் இருக்கும்போது இந்த இரவும் சிவன் என்று நினையுங்கள், இந்த இருளும் சிவன் என்று நினையுங்கள், இந்த தனிமையும் சிவ சந்திப்பாகும் என்று நினையுங்கள். அப்போது இரவும் பயமில்லாமல் ஆகும், இருளும் ஆனந்தமாகும், தனிமையும் சிவ சந்திப்பாகும். இப்போது ஒரு கதை சொல்கிறேன். இது மிகவும் ஆழமான கதை. குடந்தையில் ஒரு தாயும் மகனும் இருந்தார்கள். தாயின் பெயர் சகுந்தலா. வயது 81. அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. கண் பார்வை போனது பல வருடங்களானது. ஆனால் அவர்கள் சொல்வார்கள், நான் கண்ணால் பார்க்கவில்லை, மனசால் பார்க்கிறேன் என்று. ஒவ்வொரு இரவும் சிவனை மனசில் கண்டார்கள். மனசிலேயே அபிஷேகம் செய்தார்கள். மனசிலேயே பூ சார்த்தினார்கள். மனசிலேயே ஆரத்தி காட்டினார்கள். இதை கேட்பவர்கள் சொல்வார்கள், அது உண்மையான பூஜை இல்லை என்று. ஆனால் அம்மையப்பன் பாட்டிக்கு தெரியும், மனசில் செய்வதே மிகவும் உண்மையான பூஜை என்று. ஒரு நாள் அவர்கள் சொன்னார்கள், சிவன் என்னிடம் வந்தார். கண்ணால் பார்க்க முடியாத என்னிடம் மனசின் கண்ணால் தெரிந்தார். அதுதான் மிகவும் நெருக்கமான தரிசனம். கோயிலில் கண்ணால் பார்த்தது வேறு நிலை, இப்போது மனசில் தெரிவது வேறு நிலை. இப்போது தெரிவது ஆழமானது. இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. கண்ணால் பார்க்கும் தரிசனம் ஒரு நிலை, மனசால் பார்க்கும் தரிசனம் வேறு நிலை. இரண்டாவது நிலை ஆழமானது. இந்த இரவில் கண்களை மூடுங்கள், மனசில் சிவனை பாருங்கள். எப்படி தெரிகிறது? ஒரு ஒளியாக தெரியலாம், ஒரு வடிவமாக தெரியலாம், ஒரு அமைதியாக தெரியலாம். என்னவாக தெரிந்தாலும் அது சிவன். இந்த மனசின் தரிசனத்தை தினமும் இரவில் செய்யுங்கள். 5 நிமிடம் மட்டும். நாளடைவில் அந்த தரிசனம் தெளிவாகும். சிவன் ஆழமாக தெரிவார். இப்போது ஒரு மிகவும் ஆழமான பிரபஞ்ச உண்மையை பேசுவோம். இரவு வானத்தில் நீங்கள் பார்க்கும் நட்சத்திர ஒளி எவ்வளவு பழையது தெரியுமா? சில நட்சத்திரங்களின் ஒளி நம்மை சென்றடைய ஆயிரக்கணக்கான வருடங்களாகும். அதாவது நாம் பார்க்கும் ஒளி 1000 வருடம் முன்பு பயணம் தொடங்கியது. அந்த நட்சத்திரம் இப்போது இருக்கிறதா என்று கூட தெரியாது. ஆனால் அதன் ஒளி இன்னும் வருகிறது. இது என்ன சொல்கிறது? நன்மை செய்தவர்கள் போனாலும் அவர்களின் நன்மையின் ஒளி இன்னும் வருகிறது. நம் முன்னோர்கள் செய்த நன்மை, அவர்கள் வாழ்ந்த நல்வாழ்க்கை, அவர்கள் சொன்ன நல் வார்த்தை, இவை இன்னும் நம்மை தொடுகின்றன. நட்சத்திர ஒளி போன நாம் இன்று செய்யும் நன்மை, சொல்லும் நல்வார்த்தை, காட்டும் அன்பு, இவை நம்மை பார்க்காத எதிர்கால சந்ததியினரையும் தொடும். நட்சத்திர ஒளி போல. இதை நினைத்தால் வாழ்க்கை ஒரு பொறுப்பாக தெரியும். நான் செய்வது என்னையும் கடந்து போகிறது. சிவனுக்கும் இந்த உண்மை தெரியும். அதனால் நம் ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுகிறது. நல்லது செய்யுங்கள், அது நட்சத்திர ஒளியாகும். இப்போது ஒரு விஷயம் பேசுவோம்.
இரவில் வரும் கனவுகள் பற்றி பல பேருக்கு சந்திரன் என்பது மனசின் சின்னம். மனோதர்மம் என்று சொல்கிறோம். சந்திரன் வளர்கிறான், குறைகிறான். மனசும் அப்படித்தான். சந்தோஷத்தில் வளர்கிறது, துக்கத்தில் குறைகிறது. சிவன் இந்த மனசை தலையில் வைத்திருக்கிறார். அதாவது மனசை கட்டுப்படுத்துகிறார். மனம் மாறினாலும் சிவன் அசைவதில்லை. நாமும் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுவே. மனம் மாறட்டும், நாம் அசைய மாட்டோம். மனம் மகிழட்டும், நாம் மகிழ்வோம். மனம் துக்கப்படட்டும், நாம் தாங்குவோம். ஆனால் நாம் மனமில்லை. நாம் மனசை பார்க்கும் சாட்சி. இந்த சாட்சி நிலை சிவநிலை. இந்த இரவில் ஒரு முயற்சி செய்யுங்கள். உங்கள் மனம் என்ன நினைக்கிறது என்பதை கவனியுங்கள். ஆனால் அதில் சிக்காதீர்கள். வெளியிலிருந்து பார்ப்பது போல் பாருங்கள். இந்த எண்ணம் வருகிறது, போகிறது. இன்னொரு எண்ணம் வருகிறது, போகிறது. நான் இவற்றை பார்க்கிறேன். இந்த கவனிக்கும் செயல் தியானம். இந்த தியானம் படுக்கையிலேயே செய்யலாம். எழுந்திருக்க வேண்டாம், உட்கார வேண்டாம், படுத்தபடியே செய்யலாம். அதனால் இரவில் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. இப்போது நாம் இந்த இரவு வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். சூரியன் உதிக்கும் முன் என்ன நடக்கிறது? இருட்டு, ஆழமான இருட்டு, யாருமில்லாத மௌனம். ஆனால் இந்த இருட்டின் உள்ளே என்ன இருக்கிறது? சூரியன் தயாராகிக் கொண்டிருக்கிறான். ஒளி தயாராகிக் கொண்டிருக்கிறது. புதிய நாள் தயாராகிக் கொண்டிருக்கிறது. இருட்டின் உள்ளே ஒளி இருக்கிறது. இருட்டு ஒளியை மறைக்கவில்லை, ஒளிக்கு வழியாகிக் கொண்டிருக்கிறது. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். கஷ்டத்தின் உள்ளே நன்மை இருக்கிறது. வழியின் உள்ளே வளர்ச்சி இருக்கிறது. இருளின் உள்ளே ஒளி இருக்கிறது. காத்திருங்கள், சூரியன் உதிப்பான், வாழ்க்கையும் ஒளிரும். இந்த நம்பிக்கை மட்டும் போதும், இரவை கடக்கும். இப்போது இந்த இரவு வீடியோவின் மிக ஆழமான தருணம் வந்தது. சிவனின் இரவு செய்தி. இந்த வீடியோவை ஆரம்பத்தில் சொன்னேன். சிவன் இந்த இரவில் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார் என்று. அந்த செய்தி இப்போது சொல்கிறேன். முதலில் கண்களை மூடுங்கள். ஒரு நீண்ட மூச்சை எடுங்கள். உள்ளே நிறுத்துங்கள், மெதுவாக வெளியே 3 முறை. இப்போது கேளுங்கள். சிவன் சொல்கிறார், நீ இந்த இரவில் விழித்திருக்கிறாய். நீ தேடுகிறாய். நீ கேட்க விரும்புகிறாய். இது என்னை மகிழ்விக்கிறது. நீ என்னை தேடுவது எனக்கு ஆனந்தம். ஏனென்றால் நானும் உன்னை தேடுகிறேன். நாம் 2 பேரும் ஒருவரை ஒருவர் தேடுகிறோம். ஆனால் தேடுவதும் நானே, தேடப்படுவதும் நானே. தேடும் நீயும் நானே. இந்த இரவில் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை. நீ தனியோ இல்லை. இந்த இருட்டில், இந்த தனிமையில், இந்த வழியில் நான் இருக்கிறேன். என்னை விட வேறு யாரும் உனக்கு இவ்வளவு நெருக்கமில்லை. ஏனென்றால் நான் உன்னில் இருக்கிறேன். உன் சுவாசத்தில் இருக்கிறேன். உன் இதயத்தில் இருக்கிறேன். உன் கண்ணீரில் இருக்கிறேன். நீ அழும்போது நான் அழுகிறேன். நீ சிரிக்கும்போது நான் சிரிக்கிறேன். நீ சோர்வடையும் போது நான் தாங்குகிறேன். நீ எழும்போது நான் கொண்டாடுகிறேன். இந்த இரவு கடந்து போகும். சூரியன் உதிப்பான். நீ மீண்டும் ஒரு நாளை தொடங்குவாய். அந்த நாளில் நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியிலும் இருக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் செய். என்னை மறக்காதே. இதுதான் சிவனின் இரவு செய்தி. என்னை மறக்காதே. வேலையில் மூழ்கும்போது என்னை மறக்காதே. கவலையில் சிக்கும்போது என்னை மறக்காதே. சந்தோஷத்தில் ஆடும்போது என்னை மறக்காதே. கஷ்டத்தில் தவிக்கும்போது என்னை மறக்காதே. ஒரு நொடி மட்டும். ஒரு நொடி நினைவு. ஒரு நொடி, அவ்வளவுதான். அந்த ஒரு நொடியில் அனைத்தும் நடக்கும். ஒரு தாயிடம் குழந்தை ஓடி வருகிறது. அந்த ஒரு நொடி அம்மா அனைத்தையும் கொடுக்கிறாள். அப்படியே சிவனிடம் ஒரு நொடி ஓடி வாருங்கள். சிவன் அனைத்தையும் கொடுப்பார். இப்போது ஒரு கண்ணீர் கதை சொல்கிறேன். இது உண்மை கதை. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஒரு வயோதிக சுவாமி இருந்தார். பெயர் தெரியாது, யாரும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு இரவும் கோயில் திறந்திருக்கும் வரை உட்கார்ந்திருப்பார். மணி அடித்து திறக்கும், சுவாமி வருவார். மணி அடித்து மூடும், சுவாமி போவார். யாரோ ஒருவர் கேட்டார், சுவாமி, ஒவ்வொரு இரவும் வருகிறீர்கள், என்ன கேட்கிறீங்க? சுவாமி சொன்னார், ஒன்றும் கேட்கவில்லை, வந்து உட்கார்ந்திருக்கிறேன். கேட்டவர் ஆச்சரியப்பட்டார். கேட்காமல் ஏன் வருகிறீர்கள்? சுவாமி சொன்னார், அம்மை பார்க்கிறேன், அவள் என்னை பார்க்கிறாள், வேறு என்ன வேண்டும்? இது மிகவும் ஆழமான பக்தி. கேட்காமல் இருப்பது, வெறுமனே சிவனை பார்ப்பது, சிவன் நம்மை பார்க்கட்டும் என்று இருப்பது. இந்த நிலை வந்தால் ஆன்மீகம் முழுமை பெறும். இந்த இரவில் ஒரு முயற்சி செய்யுங்கள். உங்கள் மனம் என்ன நினைக்கிறது என்பதை கவனியுங்கள். ஆனால் அதில் சிக்காதீர்கள். வெளியிலிருந்து பார்ப்பது போல் பாருங்கள். இந்த எண்ணம் வருகிறது, போகிறது. இன்னொரு எண்ணம் வருகிறது, போகிறது. நான் இவற்றை பார்க்கிறேன். இந்த கவனிக்கும் செயல் தியானம். இந்த தியானம் படுக்கையிலேயே செய்யலாம். எழுந்திருக்க வேண்டாம், உட்கார வேண்டாம், படுத்தபடியே செய்யலாம். அதனால் இரவில் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. இப்போது நாம் இந்த இரவு வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம். இந்த இரவில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? இரவு என்பது வெறும் இருள் இல்லை. இது சிவன் சந்திப்பின் நேரம்.
சூரியன் உதிக்கும் முன் வரும் பிரம்ம முகூர்த்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதிகாலையில் செய்யும் தியானம் ஆழமாக போகும். இரவில் தூக்கம் வரவில்லை என்பது சிவன் அழைக்கிறார் என்று அர்த்தம். இரவு கவலைகளை சிவனிடம் கொடுங்கள், அவர் வைத்திருப்பார். இரவு வானத்தின் நட்சத்திரங்கள் சிவனின் வார்த்தைகள். மௌனம் சிவம். கண்களை மூடி மனசால் சிவனை பாருங்கள். தூங்குவதற்கு முன் மன்னிப்பு மற்றும் நன்றி சொல்லுங்கள். சிவனின் இரவுச் செய்தி என்னை மறக்காதே என்பது. இவையெல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள். ஒரு விஷயம் மட்டும் தினமும் இரவு செய்யுங்கள். படுக்கும் முன் ஓம் நம சிவாய என்று 10 முறை மனசில் சொல்லுங்கள். இந்த 10 முறை மட்டும். இது ஒரு நிமிடம் கூட ஆகாது. ஆனால் அந்த ஒரு நிமிடம் வாழ்க்கையை மாற்றும். நம்புவது கஷ்டமாக இருக்கிறதா? 1 மாதம் செய்து பாருங்கள். தூக்கம் சீக்கிரம் வருகிறதா? மனம் அமைதியாகிறதா? காலை எழும்போது புத்துணர்வு இருக்கிறதா? இவை வந்தால் சிவன் கேட்கிறார் என்று தெரியும். சிவன் கேட்கிறார், எப்போதும் கேட்கிறார். இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் சிவன் உங்களை நேசிக்கிறார் என்று அறிவீர்களா? அறிவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த இரவு முடியும். சூரியன் உதிப்பான். புதிய நாள் வரும். அந்த புதிய நாளில் நீங்கள் புதிதாக இருங்கள். கடந்தது கடந்தது. இப்போது புதிது. சிவனோடு புதிய தொடக்கம். இந்த வீடியோவை கீழே லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நெருங்கிய உறவினர்களுடன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாரோ ஒருவர் இந்த இரவில் தனியாக இருக்கிறார். யாரோ ஒருவருக்கு இந்த செய்தி தேவை. நீங்கள் பகிர்ந்தால் அவர்களை சிவன் சென்றடைவார். கீழே கமெண்ட் பெட்டியில் எழுதுங்கள், இந்த இரவில் நான் சிவனோடு இருக்கிறேன் என்று. அந்த வார்த்தைகள் உங்கள் உறுதிமொழி. சிவனுக்கு உங்கள் வாக்குறுதி. ஒரு கடைசி விஷயம். சூரியன் உதிக்கும் முன் ஒரு அற்புதம் நடக்கிறது. இருட்டு மிகவும் அடர்த்தியாகும். சூரியன் உதிக்கும் நொடிக்கு சற்று முன்பு இருட்டு அதிகமாகும். ஆனால் அந்த அதிகரித்த இருட்டின் பின்னேதான் வெளிச்சம் வரும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். கஷ்டத்தின் மிகவும் அதிகமாகும் தருணத்திற்கு பின்னே மாற்றம் வரும். வலி மிகவும் அதிகமாகும் தருணத்திற்கு பின்னே குணம் வரும். இருள் மிகவும் அடர்த்தியாகும் தருணத்திற்கு பின்னே ஒளி வரும். விட்டுவிடாதீர்கள். சூரியன் வருகிறான். சிவன் வருகிறார். ஒளி வருகிறது. காத்திருங்கள். தொடருங்கள். நம்புங்கள். ஓம் நம சிவாய. சிவன் உங்களோடு இருக்கிறார். இந்த இரவிலும் சூரியன் உதிக்கும் வெளிச்சத்திலும் அடுத்த நாளிலும் என்றுமென்றும். நன்றி. சாந்தி.